எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரத எபிசோட் 137. 136ல் திருதராஷ்டிரன் வாழ்க்கை முடிஞ்சதை பற்றி பார்த்தோம். குதிரவரும் அதே மாதிரி இமயமலை காடுகளுக்கு சென்று தவம் இருந்து அவரும் களமாயிட்டார். சஞ்சயனும் அதே மாதிரி ஓடி போயிடுறான். காட்டில் வந்தப்ப சஞ்சயனை விரட்டி விட்டுறார். சஞ்சயன் கூட தான் இருப்பான். திருதராஷ்டிரன் வந்து காட்டில் தீ வந்தவுடனே நிஷ்டையில் உட்காந்துட்டு நீ போ, நான் சஞ்சயனுக்கு ஆணையிட்டுருவேன், நீ அந்தண்ட போ, நீ எங்கேயாலும் போன்னு. சஞ்சயன் உடனே தொடர்ந்து தவம் பண்ணி அவன் வந்து காடுகளில் போயிட்டு தவம் பண்ணி இருந்து அவன் காலமாயிடுவான். ஆக இது மாதிரி அவளோட 3 பேரோட காலமும் முடிஞ்சு போகுது. அடுத்தது இந்த மகாபாரதம் மொத்தம் முடிஞ்ச உடனே 36 ஆண்டுகள் தர்மர் வந்து ஆட்சி புரியுறார். 36 வருஷம் ஆட்சி புரியுறார். என்ன இருந்தாலும் ஒரு பொருள் கிடைக்கிற வரைக்கும் தான் அந்த பொருளோட அந்த மேலே இருக்க கிரேஸ், நம்மளுக்கு பிரேம, அது மேலே இருக்க பிரேமம் வந்து அந்த பொருள் கிடைக்கிற வரைக்கும் தான். அந்த பொருள் கிடைச்ச உடனே அப்புறம் அது வந்து சாதாரணமாக பழசாயிடும். அந்த மாதிரி ஒரு நிலைமை. அந்த நிலைமையில தர்மர் ஆண்டு வந்தால் அவருக்கு மனசை ரொம்ப உறுத்துறது. இந்த ஒரு அஸ்தினாபுரத்தில் எங்கே திரும்பினாலும் விதவைகள். ஏன்னா சாதாரண பொதுமக்களை எல்லாம் சண்டையில் ஈடுபட வச்சான் துரியோதனன். பொதுமக்களை எல்லாம் ராணுவ வீரர்கள் மட்டும் இல்லை, படை வீரர்கள் மட்டும் இல்லை, படை வீரர்கள் குறைய ஊரில் இருந்த ஜனங்களையெல்லாம், வாலிபர்களை, ஆண்களை, இவளையெல்லாம் பொறுக்கி அனுப்பி வச்சாங்க சண்டைக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னாச்சுன்னா அந்த சண்டையில் போய் அவள்லாம் செத்து போயிட்டா இல்லையா. அதனால அஸ்தினாபுரத்தில் வந்து ரொம்ப ஒரு அளவே இல்லாத அளவுக்கு ஆண்களே இல்லாத போயிடுது. இதனால என்ன ஆயிடுதுன்னா கன்னி பெண்கள், முதிர்கன்னிகள் நிறைய நின்றுடுறான். நம்ம குடும்ப கட்டுப்பாடு பண்ணும்போது இதை தான் சொன்னா நம்ம பெரியவாள்லாம், இந்த குடும்ப கட்டுப்பாடுன்றது சரியில்லை, இது வந்து பின்னாடி பாதிக்கும்னு சொன்னது இதை வச்சு தான் சொன்னான். இந்த மாதிரிலாம் நடக்கும். விதவைகள் எல்லாரும் விதவைகளாயிட்டா. எல்லா பெண்களும் விதவைகளும் முதிர்கன்னிகளும் நிறைய ஆயிட்டா. கல்யாணம்ன்ற பேச்சே இல்லை, கல்யாணமே இல்லை, கல்யாணத்தையே பார்க்க முடியல. ஏன்னா அந்த மாதிரி பையன் இருந்தால் கல்யாணத்துக்கு பையனே இல்லாதனால வரம்பு மீறி ஒரே தவறுகளும் தப்புகளும் நடக்க ஆரம்பிச்சுடுது. பூலோகத்தில் நிறைய அந்த தவறுகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடுது. இந்த சூழ்நிலையில கிருஷ்ணன் 36 வருஷம் துவாரகை போயிட இல்லையா. துவாரகை போன கிருஷ்ணன் வந்து கிருஷ்ணனோட படையில சாத்தியகி, கிருதவர்மா இருக்கான். அவன் 2 பேருக்கும் ஆகலானா. கிருதவர்மா, சாத்தியகி இவெல்லாம் ஒன்னா, சாம்பன் இவெல்லாம் இருக்கிற இடத்துல அந்த 36 வருஷமும் அவளுக்கு சண்டையெல்லாம் கிடையாது. ஒரே குடியும் கூத்தும் தான். கிருஷ்ணர் எவ்வளோ சொல்லி பார்த்தாரு, அதெல்லாம் கேட்கல. அவருக்கு தெரிஞ்சு போச்சு யாதவ குலம் முடிய போறதுன்னு. ஆனா இதை காந்தாரி ஒரு தரம் கண்ணனை சபிச்சிருப்பா. என் பிள்ளைகளெல்லாம் கொன்னியே, என்ன வம்சம் இல்லாத பண்ணியே, இதே மாதிரி உன் வம்சமும் இல்லாத அழிஞ்சு போகும். நீ வந்து ஒரு தெய்வத்துக்கு உண்டான அந்த யோகிதையோடு நீ சாக மாட்ட. மற்றவாளுக்கெல்லாம் ஜோதியா வந்து அவள்லாம் போயிட்டு அது மாதிரிலாம் பார்த்தோம். நீ ஒரு தெய்வமா இருக்கணும். நீ வந்து அடையிற என்ன எப்படி ராமர் பூலோகத்தை விட்டு போகும்போது எவ்வளோ பெரிய இது நடந்தது, பூமி பிளந்தது. ராமர் போனார், பின்னாடியே படையெல்லாம் வந்தா, அது மாதிரிலாம் இருந்தது இல்லையா. அது மாதிரிலாம் உனக்கு ஒன்றுமே இருக்காது. நீ போகும்போது நீ அனாதியா போவ, மனுஷனா போவ. மனுஷன் இருந்து நீ தெய்வன்றதை காட்டாமலே போவ. உன்னுடைய பெருந்தன்மை, உன்னுடைய பெருமை தெரியாமலே நீ செத்து போவன்னு சொல்லுவான். அவள் காந்தாரி இது மனம் செஞ்சு சாப்பிடுப்பா. ஒரு நாள் தான் இந்த இவ்வளோ பெரிய இது நடந்தது. இல்லாட்டா எப்பயோ தர்மன் வந்து துரியோதனுக்கு படிச்சு போயிருப்பான். அப்போ கூட துரியோதன்கிட்ட தப்பு இருக்கிறத ஒத்துக்கிறான், அவளுக்கு தெரியுது. இருந்தா கூட பிள்ளைன்றதால விட்டு கொடுக்க முடியல. தர்மன் வந்து துரியோதன்கிட்ட அடங்கி போயிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு சாபம் கொடுத்துருப்பான் கிருஷ்ணனுக்கு. இது இப்படியே இருக்க இந்த ஜாம்பவான், சாத்தியகி, கிருதவர்மா இவெல்லாம் வந்து, இந்த சாம்பன் யாருன்னா அவன் கிருஷ்ணனுக்கும் இவனுக்கும் ஜாம்பவதிக்கும் பிறந்தவன். சாம்பன்னு பேரு. இந்த சாம்பன் என்ன பண்றான், துரியோதனோட பொண்ணு இருக்கா பாருங்க. துரியோதனுக்கு புள்ள லட்சுமணன் ஒரு புள்ள, பொண்ணு லட்சுமணின்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான். லவ் பண்ணி போய் அவன் அரண்மனைக்குள்ளேயே பூத்து தூக்கின்னு வந்துடுறான். அப்ப துரியோதனன் இருக்கும்போதே இதெல்லாம் இறந்து அவளை தூக்கின்னு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான். இதனால துரியோதனுக்கும் கிருஷ்ணனுக்கும் எதிர்ப்பாயிடுது, விரோதம் ஆயிடுது. இந்த சாம்பவன் இருக்கான், இவன் ஜாம்பவதியை கல்யாணம் பண்ணிக்கிறான். ஜாம்பவதியோட அம்மா ஒருத்தி இருந்தா, அவன் வந்து கரந்த புத்திரின்னு பேர். அவ பேர் ஜாம்பவதியோட அம்மா. அந்த கரந்த புத்திரிக்கும் ஜாம்பவனுக்கு கல்யாணம் ஆகிதான். அதுலதான் ஜாம்பவதி பிறக்கிறான். ஜாம்பவதி பிறந்து அந்த ஜாம்பவதியை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் இவருக்கு, கிருஷ்ணனுக்கு.
ஜாம்பவான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு இல்லையா, ஜாம்பவான் வந்து கிருஷ்ணன் கூட பெரிய சண்டை போடுறாரு. 27 நாள் சண்டை, வெற்றி தோல்வி இல்லாத சண்டை. 27வது நாள் தான் ஜாம்பவான் வந்து கொஞ்சம் டயர்டானவுடனே அவர் தோக்குது. அவர் யோசிக்கிறார், நம்ம டயர்டாகிற அளவுக்கு ஒருத்தர் நம்ம கிட்ட சண்டை போடுறான்னா அவன் சாதாரண ஆள் இல்லை, நீ யாருன்னு எனக்கு காட்டு ராமா, நீ யாருன்றது எனக்கு காட்டு, இது யாருன்றது எனக்கு காட்டு ராமா, இது யாருன்றது எனக்கு காட்டு. ராமர் தான் அவருக்கு. மீதி தேவத்தால் நம்பவே மாட்டார், அவர் அதை படியவும் மாட்டார். அவர் இவர் மாதிரி இப்போ ஆஞ்சநேயர் மாதிரி. அதனால என்ன பண்ணுறார், ராமரை வேண்டுவார், ராமா நீ இந்த இவன் வந்து என்கிட்ட சண்டை போடுறான் 27 நாள், என்ன சலிக்காத சண்டை போடுறேன், இவன் யாருன்றதை காட்டுனுவான். அப்பதான் கிருஷ்ணன் சொல்லுவார், ஜாம்பவா என்னை பாரு, ஜாம்பவானே என்னை ஒத்துப்பாருன்னுவான். பார்த்தா ராமரோட உருவம் தெரியும். ராமனோட உருவம் தெரிஞ்சவொடனே காலில் வந்து மன்னிப்பு கேட்டு, நான் உங்கள்கிட்ட சண்டை போடுறது தப்புன்னு மன்னிப்பு கேட்டு, அதுக்கு அவருக்கு பரிசா தன்னுடைய அந்த சமந்தகமலியை தேடி வந்தார் இல்லையா, அந்த சமந்தகமலியையும் கொடுத்து தன்னுடைய பொண்ணையும் கொடுக்குறாரு, ஜாம்பவதியும் கொடுத்து கல்யாணம் பண்ணுறார். இந்த ஜாம்பவதியும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். இந்த ஜாம்பவதிக்கும் கிருஷ்ணனுக்கும் பிறந்தவன் தான் சாம்பன். இந்த சாம்பன், இந்த கிருதவர்மா, சாத்தியகி இவெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு ஒரு குடி, பயங்கர குடி, யாதவர்களில் குடி ஜாஸ்தியாக போயிடுது. ரொம்ப குடி ஜாஸ்தியாகி போதை அவளுக்கு அதிகமாகிடுது. இந்த மாதிரி நிலைமையில என்ன பண்றா, அந்த இடத்துல ரோமச முனிவர்னு ஒருத்தர் வருவார். ரோமச முனிவர்னு அங்க அந்த அந்த பக்கமா ரொம்ப முனிவர்கள் கூட்டங்கள் வரும், கூட்டமா போவான். அந்த துவாரகையில் அவள் போகும்போது இவ என்ன பண்ணுவா, அங்க பார்த்து இவளை பார்த்து இந்த முனிவர்களை பார்த்த உடனே அவளுக்கு வந்து ஒரு ஏழனை வந்துடும். அவள் ரோமச முனிவர்ன்றது அவருக்கு உடம்பு பூரா முடியா இருக்கும். அதனால தான் அவருக்கு பேரே ரோமச முனிவர் பேர். முகம் உடம்பு எல்லாமே முடி இருக்கும் அவருக்கு. அவரை பார்த்த உடனே இவளுக்கெல்லாம் கேலி பண்ணுறது இது வந்துருது. அவரை பார்த்த உடனே கொஞ்சம் இந்த ஆள் விருப்பத்தில் நினச்சிட்டு என்ன பண்ணுறா, போய் அவர்கிட்ட போயிட்டு ஒரு இரும்பு உலக்கை ஒன்று இருக்கும் கீழே, அந்த உலக்கை எடுத்து மடியில் கட்டிட்டு புள்ளதாச்சி மாதிரி சாம்பன் பொம்மநாட்டி வேஷம் போட்டுட்டு பொம்மநாட்டி மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு போய் அவர்கிட்ட, இவனுக்கு என்ன குழந்தை பிறக்கும், எனக்கு என்ன குழந்தை பிறக்கும் சொல்லுங்க வந்துவா. அது சாத்தியகி கிருதவர்மாலாம் கூட இருப்பா இல்லையா, அவள்லாம் போய் அவள் சொல்லுவா, அவள் இவனுக்கு என்ன குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாள். குடி எல்லாம் ஒன்றும் தெரியல, இவனுக்கு என்ன குழந்தை பிறக்கும்னு சொல்லுங்க வந்துவா. சொன்ன உடனே அவர் பார்ப்பார், அவர் ஞான திருஷ்டியில் பார்ப்பார், இது வந்து அளவுக்கு மீறி போன இந்த யாதவ குலம், இவா இந்த யாதவ குலத்தை சேர்ந்தவா, இவா வந்து எவ்வளோ பெருமையான கண்ணனோட குலத்தில் பிறந்துட்டு இவா பண்ணுறாளே, கோபம் வந்துடும். அவர் கோபம் வந்து இந்த கோபத்தில் என்ன சொல்கிறோன்னே புரியாத குலமே அழிஞ்சு போகும். இந்த 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 குழந்தை இவன் வந்து ஆம்பளை, எனக்கு தெரியும், வயிற்றுல உலக்கையை கட்டிட்டு நீ வந்து வேஷம் கொண்டு வர, நீ எந்த உலக்கையை கட்டிட்டு இருக்கியோ வயிற்றுல, அந்த உலக்கையே உனக்கு குழந்தையா பிறக்கும், அந்த உலக்கை உனக்கு பிறந்து இந்த உலக்கையே உனக்கு வம்சமே அழியறதுக்கு காரணமாகும் அப்படின்னு சாப்பம் கொடுத்துட்டு போயிடுவார். அவர் ரோமத்தை எல்லாம் வச்சு கிண்டல் பண்ணுவாங்க. அந்த சாம்பனும் கிருதவர்மாவும் ரொம்ப வெறுப்பேற்றுவான். பண்ண உடனே என்ன பண்ணுவா, அந்த உலக்கையை எடுத்து கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தா நிஜமாவே அந்த உலக்கை வயிற்ற விட்டு வராது, இவனுக்கு வயிற்ற விட்டு வராதே, வயிற்றுக்குள்ளே இருந்துட்டு அப்புறம் ஒரு நாள் இவனுக்கு குழந்தையாவே பிறக்கும். அந்த உலக்க பிறந்தோம்னா, ஆஹா முனிவர் சொன்னது பழிக்கிறது, குழந்தை பிறந்துட்டு அந்த உலக்கை எடுத்து என்ன பண்ணுவா, எரிச்சு தூளாக்கி, மர உலக்கை, அது இரும்பு உலக்கை இல்லை, மர உலக்கை, அதை தூளாக்கி கடல்ல கரைச்சி விட்டுருவான், சாம்பலாக்கி. இந்த உலக்கையால் தானே நம்ம குலம் அழியணுவா, இப்போ எப்படி அழிய எடுப்பாங்கன்னு சாம்பலாக்கி கடல்ல கரைச்சி விட்டுருவான். கடல்ல கரைச்ச உடனே கடல்ல வந்து அது வந்து கோரப்புல்லாக முளைக்கும். அந்த சாம்பல்லாம் வந்து கோரப்புல்லாக முளைக்கும், நிறைய கோரப்புல்லாக முளைக்கும். கோரப்புல்னா பெரிய பெரிய கோரப்புல்லாக முளைச்சிருக்கும். இந்த யாதவர்கள் தான் குடியில் இருக்காளே, அவளுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த குடி அதிகமாகிடும். குடி அதிகமான உடனே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை. எப்போ பார்த்தாலும் இந்த சாத்தியகிக்கும் கிருதவர்மாவுக்கும் ஆகாது இல்லையா, அவன் 2 பேரில் சண்டை ஆரம்பிச்சு அந்த குளத்திலேயே 2 கூறாக பிரிஞ்சிருவா. சாத்தியகி சப்போர்ட் பண்ணுறவா, கிருதவர்மாவை சப்போர்ட் பண்ணுறவான்னு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அடிச்சுட்டு குடி. யாதவ குலத்திலேயே அந்த பிருஷ்ணி வர்மன்னு வர்க்கம்னு ஒன்று, பிருஷ்ணி வம்சம்னு ஒன்று இருக்குது. அந்த அவளுக்குள்ளேயே அந்த முஸ்லீம்ல காப்பாருங்க சன்னி ஜியான்னு, அது மாதிரி அதில் யாதவர்களில் 2 யாதவா பிருஷ்ணி வர்க்கம்னு ஒன்று, பிருஷ்ணி வம்சம்னு ஒன்று இருக்குது. இந்த பிருஷ்ணி வம்சத்தை சேர்ந்தவன் தான் கிருஷ்ணர் பிருஷ்ணி வம்சத்தை சேர்ந்தவன். அவருக்கு அந்த ஜாம்பவதிக்கு அவருக்கும் பிறந்ததுனால ஜாம்பவன் வந்து யாதவ வம்சத்தை சேர்ந்தவன். இந்த என்ன பண்ணுவா, அவளுக்குள்ள பெரிய சண்டை வந்துடும். சண்டை வந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அடிச்சுப்பான். அடிக்கிறதுனா சாதாரணமாக அடிச்சுக்க மாட்டான். கையால் சண்டை போட்டு, எல்லாம் இல்லாத சண்டை போட்டு, கத்தியால் சண்டை போட்டு, இதெல்லாம் பண்ணிட்டு, இதெல்லாம் போறாதுன்னு இதெல்லாம் முடிவு வரலன்னு எல்லாம் பண்ணுவோம். அவாவா கத்தி எல்லாம் டிஃப்யூஸ் ஆகிடும், ஒன்றும் பவரே இருக்காது, போயிடும். அப்புறம் என்ன பண்ணுவா, அந்த கடற்கரை ஓரத்தில் சண்டை போட்டு பாருங்க, துவாரகை கடற்கரை ஓரத்தில் இந்த உலக்கையை எரிச்சாலே அந்த உலக்கையோட சாம்பல் தூளெல்லாம் வந்து பெரிய புதராக வளர்ந்துருக்கும், கோரப்புல்லாக வளர்ந்துருக்கும்.
சோரப்புள்ளா பெருசு பெருசாக வளர்ந்தோடனே அதை பிடிங்கி ஒருத்தர் சண்டை போட்டுப்பான். அதை கையில பிடிங்கின உடனே இந்த காந்தாரி சாபமும் அந்த முனிவரோட சாபமும் அதில் ஒன்னா சேர என்ன ஆகும், அது அப்படியே ஒன்று இரும்பு தடியா மாறிடும். இவன் போதையில இவன் கையில இரும்பு தடி இருக்குன்னே தெரியாது. கோரப்புள்ள நினைச்சிட்டு ஒருத்தர் அடிப்பா, அடிச்சதுல அவன் மண்டை உடஞ்சு செத்து போயிடும். எல்லாரும் செத்து போயிடும். யாதவ வம்சமே அழிஞ்சு போயிடுது. இதை பார்த்துட்டு இருந்த பலராமன் என்ன பண்ணிடுறாரு, ரொம்ப மனசு வெறுந்து போய் இந்த மாதிரி ஆயிட்டு, இந்த மாதிரி இவங்க வந்து எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்த குலம் இது யாதவ குலம், இந்த குலத்தை இந்த பிருஷ்டி குலத்துல வந்து இது மாதிரி சண்டை போட்டு இப்படி சாகராளேன்னு மனம் வெறுத்து போய் பலராமன் என்ன பண்ணுவார், எனக்கு போறோம், நான் வாழ்ந்தது போறோம், எனக்கு மோட்சம் வேணும்னு வேண்டிப்பேன். வேண்டிட்டு என்ன பண்ணுவார், பாம்பா மாறி அப்படியே அங்க ஒரு புத்துக்குள்ள போய் மறைஞ்சிடுவார். அதுதான் இன்னைக்கு பல்ராம் குப்பேன்னு இதுல இருக்கு. குஜராத்ல சோம்நாத் பக்கத்துல ஒரு 5-6 கிலோமீட்டர்ல இருக்கு. சோம்நாத்ல இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர்ல பலராம் குப்பேன்னு ஒரு ஊர். குப்பைன்னா கிராமம், பலராம் கிராமம்னு பேரு. பலராம் குப்பைன்னு கோயில். குப்பைன்னா புத்து, குப்பைன்னா கோயில். பலராம் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு போவா. அதுக்கு நாங்கள் போனோம், நானும் ரங்கநாதனும் போனோம். அது என்னன்னு சொல்ல தெரியாத, திண்டாடி லாங்குவேஜ் புரியாத, ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் கடைசியில் பலராம் சொன்னப்போ பலராம் குப்பையான்னு கேட்டேன். ஆமாம் அதுவாக கூட்டம் அதுவாக சொன்னோன்னா அதுவாக தான் ஆயிடுத்து கரெக்டாக. அதே மாதிரி அதை அந்த மாதிரி பலராம் குப்பையில் அந்த புத்துக்குள்ள நுழைஞ்சா இன்றைக்கும் அங்கே புத்து ஒன்று இருக்குது. அந்த புத்தில் வந்து அந்த புத்தை சுற்றி செவரு கட்டி வச்சுருக்கா. யாரும் கிட்ட போக முடியாத, ஏன்னா அதை எல்லாரும் மண்ணை தொட்டுக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிடுறா, கெடுத்துடுறான்றதுனால அது மாதிரி மூடி வச்சுருக்கா. இன்றைக்கே இருக்குது பலராம் குப்பைன்னு. அதுக்குள்ளே உள்ள புத்து போயிடுறாரு. அது பலராமரோட மோட்சம் அந்த மாதிரி முடிஞ்சு போகிறது. அடுத்தது கிருஷ்ணன் என்ன பண்ணுறார், அவருக்கு தெரிஞ்சு போச்சு எல்லாம். யாதவ குலம் அழியிறது அவருக்கு என்ன தெரிஞ்சு போச்சு. நான் தன்னோட காலம் முடியறது கிருஷ்ணனுக்கு தெரியுது. இந்த காந்தாரியோட சாபமும் தெரியுது. கிருஷ்ணன் வந்து ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு சாக மாட்டார். அதனால என்ன பண்ணுவார், காட்டுக்குள்ளே போய் படுத்துட்டு அப்படியே யோசனை பண்ணிட்டு இருப்பார், எப்படி வாழ்க்கை எப்படி முடிச்சுக்கிறது நம்ம அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அதே காட்டில் அந்த காட்டிலே கூடி இருக்கிற ஒருத்தன் வருவான், ஒரு வேடன், ஜரான்னு பேர். அவன் பேர். அவன் என்ன பண்ணுவான், அந்த ஜரா வந்து அப்படியே வருவான். பார்த்தா இந்த காலுக்குள்ள இந்த காட்டுக்குள்ள கிருஷ்ணன் படுத்துட்டு காலை அப்படியே ஆட்டிட்டு பாருங்க. அது மான் எதையோ மேய்ஞ்சிட்டு இருக்கிற மாதிரியே இவனுக்கு தோணும். மான் உள்ள மேய்ஞ்சிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவான், ஓசப்படாத ஒரு அம்பை விடுவான். ஒரு அம்பை எடுத்து விட்ட உடனே அந்த அம்பு போய் கிருஷ்ணனோட காலில் தைச்சிடும், கட்டவரலில் குத்திடும். கட்டவரலில் குத்தின உடனே அதுதான் அவருக்கு எவனாயிடும். உடனே அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு காலம் முடியறதுன்னு. ஜரா ஓடி வந்து மானை எடுக்கிறதுக்கு ஓடி வருவான். ஓடி வந்து அங்கே கிருஷ்ணப்படுத்துன்னு பாரு. ஐயோன்னு முந்து சேவிப்பான். நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை பிராணம் போயிடணும், நான் சாகணும். அவனை உறுத்து தாங்க முடியாது. கிருஷ்ணன் அவன் அம்பு விட்டான்னா கிருஷ்ணன் மேலே எப்படி இருக்கும், என்னுடைய குல தெய்வம் ஆச்சே, உங்கள் மேலே போய் அம்பு விட்டேன்னு அழுவான். தேம்பி அழுது அவன் தேரவே முடியாது, அவன் தேரவே மாட்டான், ஒரு மாதிரி ஆகிடும். அப்போ கிருஷ்ணன் சொல்லுவார் அவருக்கு, நீ இது பண்ணாத, இதெல்லாம் முன்னாடி வினைப்பயன், இதெல்லாம் முன்னாடி செஞ்ச அவங்கவுங்க செஞ்ச பாவம். நான் உன்னை மறைஞ்சிருந்து போன ஜென்மத்தில் ராமாவதாரத்தில் நீ வாலியா இருந்த, உன்னை நான் மறைஞ்சிருந்து கொன்னேன். நான் மறைஞ்சிருந்து கொன்னதுக்கு அதை நீ வந்து அதுக்கு பதிலாக இப்போ நீ பண்ணிட்ட. அந்த கர்மம் எனக்கு இப்போ தீர்ந்தது, அது ஒன்று பாக்கி இருந்தது. அந்த கர்மாவை இப்போ நீ வந்து அம்பு விட்டதுனால தீர்த்து வச்சுட்ட. அதனால உண்மையில தப்பு இல்லை. நீ போன ஜென்மத்தில் நீ உன்னுடைய பிறவி வாலி, நீ வாலியா இருந்தப்ப நான் உன்னை மறைஞ்சிருந்து தானே கொன்னேன். உன்னை மறைஞ்சிருந்து கொன்னதுக்கு நான் 1000 காரணம் சொல்லிட்டாரு. அப்போ ராமர் வந்து நிறைய காரணம் சொல்லுவார் ஏன் மறைஞ்சிருந்து கொண்டாடுறதுக்கு. அவன் அதை என்ன அவன் சொல்லுவான், நீ வந்து உனக்கு எனக்கு என்ன தகராறுன்னு கேட்பான் வாலி ராமரை உனக்கு எனக்கு என்ன தகராறு இருக்கு, நீ ராஜா, உனக்கு கீழே இருக்கிற நாடு தானே நான், நீ வந்து என்கிட்ட சொல்லியிருந்தானா நானே அந்த ராவணனை பிடிச்சி வந்து கொடுத்துருப்பேனே. அங்கதானே வந்து குழந்தை அழறான்றதுக்காக ராவணனை பிடிச்சிட்டு வந்து எட்டுக்கா பூச்சி மாதிரி மேலே கட்டி விட்டானா அந்த தொட்டில் மேலே. வாலி கட்டி விட்டு அவன் ஆடுறத பார்த்துட்டு இந்த குழந்தை சிரிச்சிருந்துதான். அவன் மேலே கடந்து தொட்டிலுக்கு மேலே பொம்மை மாதிரி ஆடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த குழந்தை சிரிச்சுதான். அப்போ வாலியோட பலம் எவ்வளவு பெரிய பலம் இருந்து, எவ்வளவு பலசாலி, பயங்கர பலசாலி வாலி. அதை சொல்லுவான், உனக்கு எனக்கு என்ன தகராறு, உனக்கு எனக்கு எப்படி விரோதம் வந்தது, நீ நானும் விரோதியா இல்லையே, நீ ஏன் என்ன கொண்ட, என்னை பார்த்து நீ அம்பு விடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு. அப்பதான் ராமர் சொல்லுவார், நீ வந்து குரங்கு வம்சத்தை சேர்ந்தவன், பிராணிகளை வேட்டையாடுறது ராஜாக்களுடைய அது ராஜ பரிபாலனத்தில் ஒண்ணுதான், ராஜாக்களுடைய தர்மங்கள்ல அதுவும் ஒண்ணுதான், பிராணிகளை வேட்டையாடுறது மக்களை துன்புறுத்தாம இருக்கிறதுக்கு. ரெண்டாவது உன் தம்பியை வந்து உன் தம்பி வந்து உன்கிட்ட அதை தான் சொல்லுவார், உன் தம்பி வந்து உன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடும், இல்லைன்னா என்னை காப்பாத்து, நான் தப்பு பண்ணலன்னு சொல்றான். அவன் சொல்றதை நீ கேட்காத, நீ அவனை கொல்றதுக்கு துணிஞ்சல்ல, உங்ககிட்ட தங்கிட்ட சரணாகதி அடைஞ்சவனை கொல்றதுக்கு போனா அது வந்து எவ்வளவு பெரிய தப்பு. அதைத்தான் சொல்றாருங்க. அது விதர நிதியில கூட சொல்லுவார் பாருங்க, சரணாகதி அடைஞ்சவனுக்கு எப்படியாவது காப்பாற்றணும், அவனை கொல்லணும்னு நினைக்கக்கூடாது.
விபீஷ்ணன் வந்து ராமர்கிட்ட சரணாகதி அடைஞ்சப்ப கூட எல்லாரும் அவனை கொண்டுடுவா, சுக்ரீவனே சொல்லுவான் அவனை கொண்டுடுன்னு. அப்போ சொல்லுவார் ராமர், உன்னை வந்து வாலி கொல்லாம விட்டானே, ஏன் நீ போய் சரணாகதி அடிக்க, உன்னை வாலி கொண்டு தானே என்ன இருக்கும், உன்னை கொல்லாமல் நீ தப்பிச்சு வந்த, அது மாதிரி நான் பண்ணக்கூடாது, அது தர்மம் இல்லை, வாலி பண்ணது தப்பு, அதே மாதிரி இப்போ நான் பண்ணாலும் தப்பு, அது பண்ணக்கூடாது. என்கிட்ட சரணாகதி அடிச்சா இவனை நான் சரியாக்கி, இவன் சரியாக இருப்பான், இவன் சரியாகவே இல்லைன்னா ஆஞ்சநேயர் சொல்லுவார், இவன் நல்லவன் தான், இவனை சரணாகதி கொடுக்கலாம் அவனுக்குன்னு. உனக்கு இவன் எப்படியா இருந்தாலும் இவனை நல்லவனாக மாற்றுவேன், சரணாகதி கொடுத்து என்கிட்ட வந்து சரணம்னு அடைஞ்சிட்டவனை, என் காலை பற்றிட்டவனை, அவனை வந்து நல்லவனாக ஆக்கி நான் எனக்கு அடியார ஆக்கிப்பேன் ஒழிய அவனை நான் ஒதுக்க மாட்டேன், அவனை கொல்ல மாட்டேன்னு சொல்லுவார். அது மாதிரி இவர் சொல்லுவார், உன்கிட்ட சரணாகதி அடைஞ்சான் இல்லையா உன் தம்பி சுக்ரீவன், சரணாகதி அடைஞ்சவனை கொன்னி, அது என்ன நியாயம், அது தப்பு இல்லையா? பிராணிகளை வேட்டையாடும் போது மறைஞ்சிருந்து தானே வேட்டையாடுவா, எதிர வந்தா சண்டை போடுவா, சண்டை போட மாட்டேன். ரெண்டாவது நீ எதிர வந்தா உன் எதிராளியோட பலத்துல பாதி வந்து உனக்கு சேர்ந்துருன்னு ஒரு வரம் வாங்கிட்டு இருக்கியா, அது எப்படி நியாயமாகும்? அந்த வரம் இருந்ததுன்னா இந்த இடத்துல உன் பலத்தை எதிராளியோட பலம் பாதிக்கு பாதி சரியா போய்டுறது, உன் பலம் இருக்க எக்ஸஸா இருக்கிற பலம் அதிகம் தான், நீ ஈஸியாக அடிச்சு தள்ளிட்டு போயிடுவா அவளை. இது என்ன இந்த மாதிரி ஒரு வரம் நீ வாங்கலாமா அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி எல்லாம் ராமர் சொல்லி அவனை இது பண்ணுவார். அந்த வாலி கடைசியில் கன்வின்ஸ் ஆகிடுவான், தான் பண்ணது தப்புன்றது புரிஞ்சுருவான் அவன். நீ வந்து அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. ரெண்டாவது பிறன் மனையை தீண்டக்கூடாது, அதை விதுரர் சொல்ல பாருங்க, விதுரர் நீதியில் பிறன் மனையை தீண்டக்கூடாதுன்னு. இவன் வந்து தாராவை கடத்தின்னு போயிடுவான் இல்லையா, தாரா வந்து ஆக்சுவலாக சுக்ரீவனோட ஒய்ஃபு, அவளை கொண்டு போயிடுவான் இல்லையா வாலி அவளை தாராவை தூக்கின்னு போய் அவளை இது பண்ணுவான், தாராவை தூக்கின்னு போய் அவளை அவனோட ராஜ்ய பரிபாலத்தில் வச்சுருவான், அவளை கெடுத்துருவான். அதை சொல்லும்போது அவன் சொல்லுவான், எங்களுக்கு மிருகம் நீ சொன்னியே, எங்களுக்கு மிருகத்துக்கு அதெல்லாம் கிடையாதுன்னுவான், அண்ணன் தம்பின்றதெல்லாம் கிடையாது அப்படின்னுவான். மிருகத்துக்கு அண்ணன் தம்பின்றதெல்லாம் கிடையாது தான், ஆனால் நீங்கள் வந்து முழுசாகவே மிருகமாக இல்லை, முகம்தான் மிருகம், உங்களுக்கு உடம்பெல்லாம் வந்து உங்களுக்கு மனுஷ ரூபத்தில் தானே இருக்குது. அதனால நீதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனி கிடையாது, உங்களுக்கு எல்லாம் ஒன்று தான், மனுஷனோட நீதி தான் உங்களுக்கு உண்டு அப்படின்றத ராமர் சொல்லுவார். நான் உன்னை கொன்னது உன்னோட முகத்தை வச்சுதான், உன்னுடைய முகம் வந்து இது நீ வாங்கியிருந்த வரம் இதெல்லாம் வச்சுதான். நாங்கள் ராஜாக்கள் வந்து மற்றவாளுக்கு தொல்லை கொடுக்குற வாழை கொல்றதுன்றது ராஜாக்களோட மரபு தான். நீ வந்து சுக்ரீவனுக்கு அநியாயமாக கொன்னேன், அந்த பக்கம், அதனால நான் உன் பக்கம் இருந்தேன்னா நீ உன் பக்கம் நீ நான் உன் பக்கம் இருந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னா என்ன பண்ணுவேன் நீ? இப்போ நீ பண்ணிட்டு இருக்கிறது என்ன பண்ணுற, நான் ஆக்கிரமம் பண்ணுறேன், என்ன நீ கண்டுக்காத, நீ அக்கிரமம் பண்ணு, உன்னை நான் கண்டுக்கலன்னு ராவணனை சொல்லி வச்சிருக்கேன் இல்லையா? அது மாதிரி தானே இருக்குது. ராவணன் பாட்டு அவன் ஆதரவு பண்ணிட்டுப்பா, நீ பாட்டு இங்கே ஆதரவு பண்ணிட்டுப்ப, ஒருத்தர் கண்டுக்க மாட்டா, உன்னை வந்து நீ நியாயஸ்தான் சொன்னா எப்படி? அதனால் நான் வந்து பலசாலி பக்கம் இருக்க மாட்டேன், நியாயஸ்தம் பக்கம் தான் இருப்பேன். இதில் நியாயம் வந்து சுக்ரீவன் பக்கத்தில் இருக்குது, அதனால சுக்ரீவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன்றது ராமர் சொல்லுவார். அந்த வாலி தான் அடுத்த ஜென்மத்தில் ஜராவா பிறக்கிறான். ஜராவா பிறந்து இங்கே வந்து கிருஷ்ணன் அடிக்கிறான். கிருஷ்ணன் மேலே அம்பு விட்டுறேன், கிருஷ்ணன் காலில் அம்பு பாஞ்சிடுது. பாஞ்ச உடனே கிருஷ்ணன் வந்து கிருஷ்ணனோட உயிர் போகிறது. கிருஷ்ணன் காட்டில் யாருமே இல்லாத அந்த இடத்துல செத்து போகிறார். அந்த இடத்துல அவர் வந்து அவரோட உயிர் பிரிஞ்சுடுது. அவர் உயிர் பிரியறதுக்கான அந்த அந்த இதெல்லாம் தெரியுது, சகுனங்கள்லாம் தெரியுது, இவாளுக்கு நிறைய தெரியுது. பறவைகள்லாம் அதாகும், மானம் இருட்டிடும், இப்போ பறவைகள்லாம் வந்து தாறுமாறாக கத்திட்டு ஓடும், இதெல்லாம் பார்ப்பா. இதெல்லாம் வந்து அவருடைய உயிர் பிரிய போகிறதுக்கு அடையாளம். அது துர்ச்சகுனங்கள்லாம் ஏற்படும். இந்த துர்ச்சகுனங்களெல்லாம் காட்டு சொல்லுவார். சாம்பலும் செத்து போடுவான், சாம்பனுடைய உடன்பட்ட ஏறி லக்ஷ்மணையும் செத்து போடுவான். அதான் எல்லாருமே காலமாயிடுவான். ஜாம்பவதியும் அதுக்கப்புறம் இருக்க மாட்டேன். ஜாம்பவான் எல்லாருமே காலமாயிடுறான். அதில் அந்த யதுகுலமே காலமாயிடுது, யாதவ குலமே காலம் ஆகிடுது. யாதவ குலத்தை விஷ்ணு குலம் எல்லாம் பூரா மடிஞ்சிடுறான், எல்லாருமே செத்து போய்ட்றான். எல்லாரும் அவளோட காலங்கள்லாம் முடிஞ்சிடுறது. கிருஷ்ணனோட காலமும் முடிஞ்சிடுது. கிருஷ்ணர் காலம் முடிஞ்சிடுதுன்றது முடிஞ்ச உடனே கிருஷ்ணர் அந்த மாதிரி சொல்லிட்டு அவனை இந்த ஜராவை ஓரளவு தேய்ச்சிட்டு அவனை நீ கோச்சிக்காத, உன்னோட இதில் ஒன்றும் தப்பு இல்லை, உங்ககிட்ட தப்பு இல்லை, இது வந்து சாம்பன்றது யாருன்னா கிருஷ்ணனோட பிள்ளை தான். அந்த சாம்பன் கிருஷ்ணனோட ஜாம்பவதியோட பிள்ளை தான். கிருஷ்ணனோட பிள்ளையே அந்த குலம் அழியறதுக்கு வரம் வாங்கிக்கிறான். இப்படி எப்படி துரியோதன அந்த குலத்தோட அழிச்சியோ அதே மாதிரி அழிவர் சொன்னா இல்லையா, காந்தாரி சொன்னா இல்லையா, அதே மாதிரி கிருஷ்ணனுடைய வம்சத்தாலேயே எதுகுலம் அழிஞ்சு போகிறது. கிருஷ்ணனுக்கு பிறந்த சாம்பனாலேயே அந்த குலம் அழிஞ்சு போகிறது, கிருஷ்ணரோட குலம் அழிஞ்சு போகிறது. நாளைக்கு மீதியை பார்ப்போம். தேங்க்யூ.